6ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை ஆயிருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம யோகமாக எடுத்துக்கணுமா இல்லைன்னா மறைவுன்னு எடுத்துக்கணுமா தோஷமாக எடுத்துக்கணுமா? இப்போ எந்த கிரகத்தோட எந்த கிரகமும் பரிவர்த்தனை ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் அது பரிவர்த்தனை ஆகும்போது அது வந்து யோகமாக தான் வேலை செய்யும். இப்போ 6ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இப்போ பரிவர்த்தனை ஆகும்போது 6ஆம் இடத்ததிபதி அங்கே ஆட்சி ஆகிறாரு, அதே மாதிரி 9ஆம் இடத்ததிபதியும் அங்கே ஆட்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்ததிபதி திசை நடக்கும்போது அங்கே யோகமாக வேலை செய்யும். அதே மாதிரி 9ஆம் இடத்ததிபதி திசை நடக்கும்போதும் அந்த 9ஆம் இடத்ததிபதி யோகமாக அங்கே வேலை செய்யும் அப்படின்ட்டு இங்கே எடுத்துக்கணும். இங்கே வந்து தோஷமாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் 6ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. அது வந்து எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அது பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே வந்து ஆட்சியாகி அது யோகமான வேலையைத்தான் செய்யும்.